ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கலைஞருக்கும் புரட்சித் தலைவர் அவர்களுக்கும் இடையிலே திமுகவிலே இருக்கும் பொழுதே நடந்த மிகப்பெரிய பனிப்போருக்கு சாட்சியமாக இருப்பது இந்த ஆரம்பி ஒரு தொண்டர் என்ற புத்தகம். நிறைய விஷயங்கள் இருக்கு. யாருடைய சாதனையை யார் எடுத்துக்கொண்டார்கள், யார் செலவழிக்க, யார் எப்படி லாபகமாக பெயரை தட்டி சென்றார்கள் என்பதற்கெல்லாம் சாட்சியமாக இந்த புத்தகம் இருக்குது. அதாவது இந்த புத்தகம் எழுதி வெளிப்பட்ட காலகட்டம் கலைஞருடைய ஆட்சி காலகட்டம். ஆரம்பி கலைஞரோட தான் இருக்காரு. இருந்தாலும் இந்த மனுஷன் ஓரளவு மனசாட்சியோட பதிவு பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் இந்த பழைய காலகட்டம், பழைய சினிமா வரலாறு, பழைய நாடக குட்டகைகளுடைய அனுபவங்கள், இதையெல்லாம் நிறைய இதில் கொடுத்திருக்கார். போக போக ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது என்னன்னா, கலைஞருடைய மிகப்பெரிய சாதனையாக சென்னையிலே மனிதனை இழுக்கின்ற கை ரிக்ஷாக்களை ஒழித்து கலைஞர் அவர்கள் சைக்கிள் ரிக்ஷா வழங்கினார் என்று இன்றைக்கு வரைக்கும் யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கலைஞருடைய ஒரு சாதனையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. சாதனையை செய்தவர் யார்? அந்த திட்டத்தை நிறைவேற்ற துடித்தவர்கள் யார்? அதற்காக செலவழித்தது யார்? அதற்காக அலைந்தது யார்? என்ன நடந்தது என்பதையெல்லாம் விரிவாக இதில் பார்க்கலாம். இது ஒரு சாட்சியமாக இருக்கிறது இந்த புத்தகம். நம்ம உலகம் சுற்றும் வாலிபனுக்காக புரட்சித் தலைவர் அவர்கள் தன்னுடைய படக்குழிவோடு ஜப்பான்ல இருக்கும் பொழுது ஒரு செய்தி ஆரம் வீரப்பனுக்கு வருது. அது என்ன என்றால், சென்னையில் சிவாஜி ரசிகர் மன்றம் சின்ன அண்ணாமலை அவர்களுடைய மேற்பார்வை தலைமையில் சிவாஜி ரசிகர் மன்றம் மிகப்பெரியதொரு ஊர்வலத்தை, மாநாட்டை நடத்தி இருக்கிறது. மிகப்பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது. அதற்கு காங்கிரசுக்கு பழைய காங்கிரசுக்கு பெரிய புத்துயிர் கிடைத்திருக்கிறது. புத்துணர்ச்சி தரும் விதமாக அதை பண்ணியிருக்கிறாருங்க அப்படிங்கிற செய்தி ஆரம்பிக்கு கிடைக்குது. அதற்கு பிறகு இன்னொரு செய்தி, ஒரு வாரம் கழித்து இன்னொரு செய்தி அவருக்கு வருகிறது. அதையெல்லாம் மிஞ்சும் வண்ணம் எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பாக எம்ஜிஆர் அவர்கள் படப்பிடிப்பு முடித்துவிட்டு, உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்பை முடித்துவிட்டு சென்னை திரும்புகின்ற பொழுது விமான நிலையத்தில் மிக பிரம்மாண்டமான வரவேற்பு ஒன்றை அளிப்பதற்கு எம்ஜிஆர் மன்றம் ஏற்பாடு செய்வதாக ஒரு செய்தி வருது. எம்ஜிஆர் மன்றம் அப்பொழுது திமுகவினுடைய ஒரு கிளை அமைப்பாக இருக்குது. நல்லா பார்த்துக்குங்க. எம்ஜிஆர் மன்றம் திமுகவுடைய ஒரு கிளை அமைப்பு. அதற்கு செலவழிக்கிறது எல்லாம் எம்ஜிஆர் தான். ஆனால் அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே திமுகவினுடைய நலனுக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இதை யார் செய்கிறாங்கன்னு சொல்லி, இதை யார் செய்கிறார்கள் என்று ஆரம்பி அதை பார்க்கிறார். முசிறி புத்தன், அதாவது அகில உலக எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவர் என்ற பதவியை அவர் திமுக தலைவர்கள் மூலமாக பெற்றுவிட்டதாக ஆரம்பி ஒரு இடத்துல குறிப்பிட்டார். அந்த முசிறி புத்தன் இந்த ஏற்பாட்டை கவனிப்பதாக வந்தவுடனே ஆரம்பி என்ன செய்கிறாரு? இது நடைபெறக்கூடாது என்று தடுக்க பார்க்கிறார். அதற்கு அவர் முசிறி புத்தனை பற்றி சில விஷயங்களை இந்த புத்தகத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். இந்த தகவல் வெளிநாட்டில் இருந்த எனக்கு கிடைத்தது. ஆரம்பி ஒரு தொண்டர் 239வது பக்கத்தில். அதில் அவர் சொல்றாரு, இந்த தகவல் வெளிநாட்டில் இருந்த எனக்கு கிடைத்தது. இந்த கொண்டாட்டங்களின் பின்னணி மூளை யாராக இருக்கும் என்று எனக்கு வினாடியில் புரிந்துவிட்டது. முசிறி புத்தன் தான். அவர் எப்படி எம்ஜிஆர் ரசிகர் மன்ற நிர்வாகியாக வந்து சேர்ந்தார் என்பது பலருக்கும் தெரியாது. நான் தான் காரணம். பெங்களூர்ல பழைய இரும்பு கடை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு முசிறி புத்தன். அப்போது இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்திற்காக 1965 இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்திற்காக யுத்த நிதி திரட்டுவதற்காக
அப்பொழுது வெளிவந்த எம்ஜிஆருடைய எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தை திரையிட்டு டிக்கெட் வசூல் பண்ணி அதை அன்றைய கர்நாடக ஆளுநராக இருந்த வி கிரையிடம் ஒப்படைப்பது என்று ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டார் முசிறிப்புத்தன். அதன் பிறகு கட்டுக்கடங்காத கூட்டம், விஷயம் எக்குத்தப்பாக நடந்துவிட்டது என்று ஆரம்பி சொல்லுகிறாரே ஒழிய வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் முசிறிப்புத்தன் ஏதோ செஞ்சிருக்காரு. நிதி டிக்கெட் வசூலாகிருச்சு. ஆனால் 10,000 ரூபாய் கூட கொடுக்க முடியாத அளவில் விழாவுக்கு சென்றிருந்த ஆரம்பி தன்னுடைய சொந்த பணம் பக்கத்தில் இருந்தெல்லாம் திரட்டி அந்த பணத்தை கொடுத்து விழாவை ஒரு வழியாக நடத்தி முடித்து விட்டு வந்ததாக இங்கே குறிப்பிடுறாரு இந்த புத்தகத்தில். ஆகவே அப்படிப்பட்ட, அதாவது பெங்களூரில் கண்டோன்மெண்ட் பகுதியில் ஒரு பெரிய இராணுவ திடலில் தான் அது நடத்தியிருக்காங்க. ஆக அப்படிப்பட்ட முசிறிப்புத்தன் அவர்கள் நடத்துகின்ற இந்த வரவேற்பு ஊர்வலம் எப்படி அமையும் என்பது எனக்கு எப்படி நடக்கும், இதற்காக எப்படியெல்லாம் வசூல் செய்வார் என்பது எனக்கு தெரிந்து விட்டது. ஆகவே இதை தடுக்க வேண்டும் என்று நினைத்து இதற்காக எம்ஜிஆர் அவர்களிடம் பேசினேன் என்று சொல்லுகின்ற இவர் இன்னொன்றையும் குறிப்பிடுகிறார். பெங்களூர் அனுபவம் போன்று இன்னொரு அனுபவமும் எனக்கு முசிறிப்புத்தனுடன் ஏற்பட்டது. ஏழைகளுக்கு எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் சார்பாக சைக்கிள் ரிக்ஷா வழங்கப்பட்டது. நல்லா பார்த்துக்கங்க, ஏழைகளுக்கு எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் சார்பாக சைக்கிள் ரிக்ஷா வழங்கப்பட்டது. அதற்காக இந்தியன் வங்கியில் 1000 விளக்கு கிளை அலுவலகத்துடன் பேசி கடனுக்கு ஏற்பாடு செய்தேன். சைக்கிள் ரிக்ஷாக்களை விநியோகம் செய்தபின் அவர்கள் தினமும் சம்பாதிப்பதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வசூலித்து கடனை அடைப்பது என்று ஒப்பந்தம். அந்த வசூலை கவனித்தவர் முசிறிப்புத்தன் தான். வசூலா பணம் வங்கிக்கு போகவில்லை. அவர் மீது ஏகப்பட்ட புகார்கள், வங்கியின் நெருக்கடி. கடைசியாக இந்த விஷயம் எம்ஜிஆர் அவர்களுடைய காதுக்கு கொண்டு செல்லப்பட்டு எம்ஜிஆர் அவர்கள் கடைசியில் அந்த கடனை பூராம் தன்னுடைய சொந்த பணத்தில் இருந்து கொடுத்து அடைத்திருக்கிறார். ஆக விஷயம் இப்படி இருக்கிறது. இந்த புத்தகம் முதல் பதிப்பு வெளியான ஆண்டு 2005. அப்பொழுது கலைஞர் உயிரோடு இருக்கிறார். அப்பொழுது வெளிவந்த இந்த புத்தகத்திலே இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக சைக்கிள் ரிக்ஷா வழங்கியது, கை ரிக்ஷாக்களை ஒழித்துவிட்டு சைக்கிள் ரிக்ஷாக்களை வழங்கினேன் என்று கலைஞர் சொன்னது உண்மையா அல்லது அந்த கடனுக்கு, அதாவது கடன் வாங்கப்பட்டிருக்கிறது 1000 விளக்கு வங்கி கடன்ல, இந்தியன் வங்கியில. அதை வாங்கி கொடுத்தவர்கள், அதற்கு ஜாமீன் போட்டவர் எல்லாம் எம்ஜிஆர். சைக்கிள் ரிக்ஷாக்களை வாங்கி, அப்பொழுது உள்ள மக்கள் தொகைக்கு, அப்பொழுது உள்ள கை ரிக்ஷாக்கள் தொகைக்கு எண்ணிக்கைக்கு அது ரொம்ப கொஞ்சம் தான். அப்பொழுது உள்ள மக்கள் தொகை ஒரு தோராயமாக சென்னை முழுவதுமே ஒரு 1000 சைக்கிள் கை ரிக்ஷாக்கள் இருந்திருக்கலாம். அவற்றுக்கெல்லாம் மாற்றாக சைக்கிள் ரிக்ஷாக்களை வங்கியில் கடன் பெற்றுத்தான் வாங்கி கொடுத்திருக்காரு எம்ஜிஆர். அதன் பிறகு அதை வசூல் பண்ணி கடனை கட்டுகின்ற வேலையை செய்த முசிறிப்புத்தன் ஒழுங்காக பணம் கட்டவில்லை என்பதால் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கடனை தன்னுடைய சொந்த பணத்தில் இருந்து கொடுத்து கடனை அடைத்து விட்டிருக்கிறார். இதுதான் நடந்தது. ஆக யாரோ பணம் போட்டு, யாரோ முயற்சி செய்து சாதனை செய்ய அதை கலைஞரின் சாதனை என்ற கணக்கில் வரவு வைக்கப்பட்டு விட்டது. இதற்கு சாட்சியாக இன்னொரு விஷயத்தை சொல்லலாம். கண்ணதாசன் அவர்களுடைய வனவாசத்திலே குறிப்பிடுகிறார். சென்னை மாநகராட்சி தேர்தல் அப்போது திமுக எதிர்கட்சி, ஆளுங்கட்சியாக பழைய காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, காமராஜர் ஆட்சி. சென்னை மாநகராட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சியை திமுக கைப்பற்றுகிறது. அந்த திமுக கைப்பற்றியதற்கு முக்கிய காரணம், நிறைய பண உதவி செய்து சலியாமல் உழைத்தவர் கண்ணதாசன் அவர்கள். தன்னை அண்ணா குறிப்பிடுவார், ஏதாவது பேசுவார் என்று எதிர்பார்த்திருந்த கண்ணதாசனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் கலைஞர் அவர்களுக்கு மோதிரம் அணிவிக்கிறார். அண்ணா கலைஞர் அவர்களுக்கு மோதிரம் அணிவிக்கிறார். அதன் பிறகு சாயங்காலம், அதாவது சீரணி அரங்கத்தில் தான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. அரங்க கூட்டம் நடந்ததற்கு பிறகு கடைசியாக ஒரு படகு காலி படகுலே போய் அண்ணா உட்கார்ந்திருக்கிறார். கண்ணதாசன் போய் கேட்கிறாரு, அண்ணா உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளவு வேலை செஞ்சேன், உழைத்தேன் என்று உங்களுக்கு தெரியும். எனக்கு மோதிரம் போடுவீங்கன்னு நினைச்சு நீங்க கலைஞருக்கு போட்டீங்கன்னு பார்த்தா அவர் வாங்கி கொடுத்தாரியா போட சொல்லி நான் போட்டேன்னாரு. அவர் மோதிரம் வாங்கி கொடுத்தார், நான் போட்டேன் என்றால் அந்த மோதிரம் தங்கமா, வெள்ளியா, பித்தளையா, கோல்டு கவரிங்கா என்று நமக்கு தெரியாது. இந்த சாமர்த்தியம் கூட கண்ணதாசனுக்கு இல்லாமல் நேர்மையாக இருந்ததால் கண்ணதாசனுக்கு வர வேண்டிய பெயர் கலைஞருக்கு போய்விட்டது. கலைஞர் தங்க மோதிரத்தை தான் வாங்கி கொடுத்தாரா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது, அதற்குள்ள போக விரும்பவில்லை. இருந்தாலும் அந்த சாதனையும் கலைஞர்
கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த சாதனையும் கலைஞருடைய கணக்கிலே வரவு வைக்கப்பட்டு விட்டது. ஆக இப்படியெல்லாம் இதையெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் பெருந்தன்மையோடு கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் ஆட்சியில் இருந்த போதும் சரி, திருப்பி ஆட்சியை கைப்பற்றியவுடன் புரட்சி தலைவர் அவர்கள் இல்லை, நான் தான் இந்த கை ரிக்ஷாவை இது பண்ணுறதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு பணம் கொடுத்தேன், கட்ட முடியாத போனி நான் திருப்பி கொடுத்தேன் என்றெல்லாம் அவர்கள் சொல்லவே இல்லை. எம்ஜிஆர் புரட்சி தலைவர் கடைசி வரை பெருந்தன்மையோடு புரட்சி தலைவர் அவர்கள் அது கலைஞரின் சாதனையாகவே வரவு வைக்கப்படட்டும், நான் செய்ய வேண்டிய சாதனை பல்வேறு சாதனை இருக்கிறது என்று புரட்சி தலைவர் அவர்கள் செய்த சாதனை நிறைய. சத்துணவு அல்ல, இன்றைக்கு இருக்குல்ல ஆன்லைன், இன்றைக்கு நம்முடைய சிவில் நிர்வாகத்தினுடைய ஆன்லைன் ஏற்பாடு பண்ணுறோம்ல, ஆன்லைன் எல்லாத்தையுமே பட்டா சிட்டா அடங்கல் அது இது எல்லாமே ஆன்லைன் பண்ணியிருக்கோம்ல. இதற்கெல்லாம் வித்திட்டவர் விதை போட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றால் அதற்கு இரண்டாவது கருத்துக்கு இடமே இல்லை. ஏனென்றால் அன்றைக்கு அவர் தைரியமாக விஏஓ பதவிகளை உருவாக்கி பழைய கர்ணம் ஹெட்மான் இதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு புதிதாக விஏஓ பதவி அதெல்லாம் எக்ஸாம் எழுதி தான் வரணும், அதற்கு எக்ஸாம் வைங்க, படித்தவர்கள் வரட்டும், அதில் இடஒதுக்கீடு கொண்டு வாங்க, எல்லாத்தையும் மக்கள் மயப்படுத்துங்கள் என்று ஒரு சோசியலிச தன்மைக்கு ஒரு நிர்வாகத்தை மிகச் சிறப்பாக கொண்டு வந்ததற்கு வித்திட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் அன்றைக்கு போட்ட விதை இன்றைக்கு எல்லாம் ஆன்லைன். அன்றைக்கு விஏஓக்கள் இதெல்லாம் கொண்டுகிட்டு வராமல் இன்னும் அவருடைய ஆட்சி காலத்தில் கடந்து போய் கொண்டே இருந்திருந்த ஹெட்மன் பழைய இதே இருந்திருந்தால் இன்றைக்கு ஆன்லைன் ஆகியிருக்கிறது. தமிழகத்தில் இன்றைக்கு இந்த பத்திரப்பதிவு துறையிலிருந்து இந்த உள்ளாட்சி நிர்வாகத்திலிருந்து இந்த வருவாய்த்துறையிலிருந்து எதுவுமே ஆன்லைன் ஆகி இருக்காது. இன்றைக்கு நம்முடைய இடங்கள் எல்லாமே ஓரளவு ஃப்ராடு பித்தலாட்டம் நடக்குது. பழைய மாதிரி பண்ண முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு பத்திரப்படுத்த முடியுமோ அவர்களுடைய இடங்கள் சொத்துக்களை, இதுக்கெல்லாம் காரணம் எம்ஜிஆர் அன்றைக்கு போட்ட விதை. அவர் இதை பண்ணலைன்னா இன்றைக்கு இன்னும் 10-20 ஆண்டு கழித்து தான் நம்ம இதை ஆன்லைன் பண்ணியிருக்க முடியும், அந்த டிஜிட்டல் மயப்படுத்தி இருக்க முடியும். அதுக்குள்ள எவன்ட்டு இடத்த எவன் அடிச்சு சுருட்டிக்கிட்டு போனாங்கிறதுலாம் தெரியாது. ஆகவே இப்படிப்பட்ட சாதனைகளை எம்ஜிஆர் செய்தார். ஆகவே அந்த சாதனையை அவர் பொருட்படுத்தவில்லை. அவர்தான் எம்ஜிஆர், அதுதான் எம்ஜிஆர். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.